இதை சிதைப்பதற்கு சமம். ஏற்கனவே நிலம் கொடுத்த மக்கள் அவர்கள் கோரிக்கை முழுமை பெறாமல் இன்னும் போராடி கொண்டே இருக்கிறார். அந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்கள் அழைத்து பேச வேண்டும். போராடுகிற மக்களுக்கான உணர்வுகளை அரசு மதித்து அவர்களுடன் உரையாடு செய்ய வேண்டும். நீர் உள்ளிட்ட இயற்கை வளங்களை தனியார் சூறையாட அனுமதிக்க கூடாது. என்எல்சி பங்குகளை விற்பது என்பது நாட்டின் பொதுத்துறை, அதாவது இந்தியாவின் திருக்கோயில் என்பார்கள். இதை சிதைப்பதற்கு சமம். இப்பொழுது ஏற்கனவே நிலம் கொடுத்த மக்கள் அவர்கள் கோரிக்கை முழுமை பெறாமல் இன்னும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். எங்கேயும் வளர்ச்சிக்காக மக்கள் தங்கள் நிலங்களை கொடுக்கிறார்கள். அரசு கொடுத்த வாக்குறுதிப்படி அது நடந்து கொள்ளவில்லை. பல இடங்களில் அதுதான் நடைபெறுகிறது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பெரிய பெரிய அணைகள் கட்டப்பட்ட பொழுது மக்கள் தங்கள் நிலங்களை அளித்திருக்கிறார்கள். அனைத்து இடங்களிலும் அவர்களுக்கான வாக்குறுதிகள் மீறப்படுகிறது. எளிய மக்களின் நிலம் என்பது அவர்களது உயிர். எனவே அந்த மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவர்கள் அழைத்து பேச வேண்டும். ஏற்கனவே போராடுகிற மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். என்எல்சியின் பங்குகளை பொதுவாக என்எல்சி என்கிற மிக சிறந்த பொதுத்துறை நிறுவனத்தை அரசு சிறுக சிறுக விற்பது என்பதை ஏற்க இயலாது. போராடுகிற மக்களுக்கான உணர்வுகளை அரசு மதித்து அவர்களுடன் உரையாடு செய்ய வேண்டும். நீர் உள்ளிட்ட இயற்கை வளங்களை தனியார் சூறையாட அனுமதிக்க கூடாது. நீராகட்டும், கடலாகட்டும், காற்றாகட்டும், மலைகளாகட்டும், அது நமக்கானது மட்டுமல்ல. மார்க்ஸ் சொன்னது போல் அடுத்தடுத்த தலைமுறைக்கானது. அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டும் என்று அதை சூறையாடுகிற வாழ்கிற நமக்கே எந்த உரிமையும் இல்லை. ஆனால் நாடு கடந்த நிறுவனங்கள் நமது இயற்கையின் மீது சூறையாடல் செய்கிறது. அதை கம்யூனிஸ்டுகள் கண்டிக்கிறோம். நன்றி.